தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய சில தினங்களே உள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் நீடித்து வருகிறது. பாஜக போட்டியிட உள்ள 27 தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வில் ஏதேனும் பிரச்சினைகள் இருக்கிறதா என்பது பற்றி ஆராய மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்து சென்றார். அப்போது ஒரு உத்தேச பட்டியலை தயார் செய்து அவர் டெல்லிக்கு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. டெல்லியில் இந்த பட்டியல் ஆழமாக பரிசீலிக்கப்பட்டு இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதை எடுத்துக்கொண்டு பியூஷ் கோயல் வெள்ளிக்கிழமை சென்னை வர இருப்பதாகவும் இதனால் வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் புதுச்சேரியில் தேசிய கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்னை திரும்பும் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மையக்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட கட்சி மேலிடம் வலியுறுத்துவதாகவும் ஆனால் அவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.